எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் லெஜண்ட்ஸ்க்கும் இன்னைக்கு ப்ரூஃப் திரைப்படத்துக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி. ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் வாய்ப்பு ஒரு திரைப்படத்துல தந்த கோமடி மேம் ரொம்ப தேங்க்ஸ் மேம். தேங்க்யூ. ஸோ மிஸ்கின் சார் சார் கண்டிப்பா நெக்ஸ்ட் ஃபிலிம்ல வந்து ஒன்றும் சூப்பராகவே நான் கண்டிப்பா மாத்திடுறேன் சார். சூப்பராகவே ஒரு டியூன் போட்டுறேன். அண்ட் கன்சிகாக்கா வெரி வெரி ஹாப்பி. நம்ம சின்ன வயசுல பார்த்துருக்கோம், பேசியிருக்கோம். ஆனா உங்க படத்துலயே நான் வந்து I'm sorry, I missed about Dhanishk. கோச்சிக்காத எக்ஸ்ட்ரானரி ஆக்டர்ஸ் ஆக்சுவலி தனுஷ் என்னன்னா இந்த படத்துல நீங்க ஒரு முக்கியமான கேரக்டர் இருந்தீங்க. அது வந்து எப்படி மிஸ் ஆச்சுன்னு தெரியல. ஐ ரியலி ரெக்ரெட் ஆக்சுவலி. சீக்கிரமா உங்களுக்காக ஒரு கதையை எழுதுவேன். தமிழ் அழகா பேச தெரிஞ்ச ஒரு நடிகர், ஆக்டர். ஸோ இந்த படத்துல நல்லா பண்ணீங்க. ரொம்ப ரொம்ப ரவிஷிங்கா இருந்தாங்க. சீக்கிரமே நம்ம சேர்ந்து படம் பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச். இல்லை, இதை விட ஒரு மிகப்பெரிய ஒரு பாராட்டு இருக்க முடியாது. எனக்கு நான் வார்த்தைக்காக சொல்ல ரொம்ப சந்தோஷமாயிட்டேன். என் படங்கள் அடுத்தது வருது, அவங்க கூட ஐ மீன் அவர் படம் பண்ணல, பட் இந்த வார்த்தைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் உங்களோட ஸ்பீச் வந்து மேக்ஸ் லாட் ஆஃப் சென்ஸ். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பேசுறத கேட்கறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்து கிடைச்சதுன்னு சந்தோஷப்படுறோம் நாங்கெல்லாம். ரொம்ப ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா இருந்தது. எனக்கு இந்த மேடையே பாத்தீங்கன்னா எனக்கு அவ்வளவு ஒரு மிகப்பெரிய மேடையா நான் கருதுறேன். டெஃபினட்டா எத்தனையோ ஃபிலிம் மேக்கர்ஸ் எங்கேயோ ஓரத்துல உட்காந்துருப்பேன். நான் எப்பவுமே நினைப்பேன் எல்லாரையுமே சமமா மதிக்கணும் அப்படின்னு நான் நினைப்பேன். ஐ திங்க் தெர் ஆர் வெரி ஃபியூ டிரெக்டர்ஸ் ஹூ டஸ் தட். அது உங்களுக்கு முதல்ல வாழ்த்துக்கள். எல்லாரையும் ரொம்ப அழகா சமமா ட்ரீட் பண்றதுக்கு முதல்ல ரொம்ப நன்றி. ஸோ டைம் ரொம்ப ஷார்ட்டா இருக்கு. எல்லாரும் பத்தி பேசணும்னு ரொம்ப ஆசை, பட் இட்ஸ் டைம். ஸோ ஓகே சார். அம்மா ஒரு நிமிஷம். ஃபர்ஸ்ட் ஏஜி ப்ரோ ஒரு நிமிஷம் ப்ரோ மேடிக்கு வாங்க. ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா மியூசிக் கத்துக்கிறதுக்கு எனக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்காரு. யாருமே வந்து இந்த சாஃப்ட்வேர் டெக்னிக்ஸ்லாம் வந்து யாருக்குமே அவ்வளவு சீக்கிரம் வந்து கத்துத்தர மாட்டாங்க. ஸோ ஒரு நண்பன், மியூசிக்ல கிடைச்ச ஒரு நண்பன் எனக்கு அவருக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் வந்து எனக்கு கட் பண்ணிட்டாரு. தேங்க்யூ சோ மச் ப்ரோ. என் கூட இந்த ஃபிலிம் ஒர்க் பண்ணிருக்கு. அப்புறம் ப்ளீஸ் சிங்கர் ப்ளீஸ் கம் டு ஸ்டேஜ். வாங்க மேம் வந்து நம்மளுடைய லவ் சாங் வந்து பாடியிருக்காங்க. ரஞ்சிகா மேம் நடிச்சது. அண்ட் மேம் காயத்ரி மேடம், அதுக்கப்புறம் ரம்யா ஷா, அப்புறம் மர்சி தேவாரி, அப்புறம் ஸ்ரீ சார் வாங்க சார். ஸோ எல்லாரும் வந்து எனக்கு வந்து இந்த ஃபிலிம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்காங்க. எல்லாரும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்காங்க. மியூசிக் சொல்லி தந்த என் தந்தை, இன்னைக்கு நான் அந்த ஸ்டேஜ்ல வந்து ஒரு மியூசிஷியனா இருக்கேன்னா, அப்பா லவ் யூ சோ மச் அப்பா. அப்போ நீங்க மியூசிக் டைரக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டீங்க, இன்னைக்கு வந்து உங்க மூலமா நான் பண்ணிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். அந்த அம்மா என்ன நம்பி இந்த படத்தை கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. திருப்பி மீடியா நண்பர்கள், என் உயிருக்கும் மேலான மீடியா நண்பர்கள், இன்னைக்கு இது வந்து எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணப்படுறதே அவங்கதான். ரொம்ப 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 தேங்க்ஸ். தேங்க்யூ. என்ன பாதிரி மைக் குடிச்சுனா என் உயிருக்கும் மேலான ஒரு சவுண்ட் வந்தது. ஆல் தி வெரி பெஸ்ட். நிகழ்ச்சியின் நிறைவாக நாம் பேச அழைக்கிறோம். 2 minutes நீங்க உட்காந்தீங்கன்னா படத்தோட டீம் கூட ஒரு குரூப் போட்டோ எடுக்கணும். அதனால ஒரு 2 minutes முடிச்சிடலாம்.
நிகழ்ச்சி நிறைவாக பேச அழைக்கிறோம். 1000 கீரல்கள் விழும் கனவு தேசம், மலையென வேலைகள் மயில் சுமந்து மணித்துளியில் முடிக்கும் சாதனை பெண்ணாக இன்று இந்த மேடை அவருக்காக காத்திருக்கிறது. முகமூடி மிஷ்கின் தந்த முதல் வாய்ப்பு, முதல் படைப்பாக அவரே வந்து வாழ்த்தியது 1000 பொற்காசுகளுக்கு சமம். அழைக்கிறோம் அறிமுக இயக்குநராக த ப்ரூஃப் மூலம் அறிமுகமாகும் ராதிகா மாஸ்டர் அவர்களை. எல்லாருக்கும் வணக்கம். மீடியா நண்பர்களுக்கு, மீடியா உறவினர்களுக்கு பெரிய வணக்கம். நான் முதல் நன்றி எங்க மிஷன் சாருக்கு சொல்லிக்கிறேன். ஏன்னா என்னோட முகவரியை எனக்கு தேடி கொடுத்தவர் அவர் தான். அவர் மட்டும் இந்த டான்ஸ் மாஸ்டர் ஆக்கலன்னா எல்லாரும் அப்படியே வீட்டுல செட்டில் ஆகி பையனை வளர்த்து ஸ்கூலுக்கு அமிச்சு அப்படியே வாழ்க்கை முடிஞ்சிருக்கோம். ஸோ அவர் வந்து எனக்கு கடவுளுக்கு சமம். இன்னைக்கு வரைக்கும் நான் ஒரு 500 படம் டான்ஸ் மாஸ்டர் பண்ணியிருக்கேன். 500 படம் இன்டர்வியூலையும் முதல் மிஷன் சாருக்கு நன்றின்னு சொல்லிட்டு தான் அந்த இன்டர்வியூ ஆரம்பிப்பேன். அந்த அளவுக்கு அவர் வந்துட்டு அவரை வந்து நான் தெய்வமா நினைக்கிறேன். ஸோ மிஷன் சார் ரொம்ப 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 தேங்க்ஸ் சார். நிஜமா இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கிறதுக்கு நீங்க தான் காரணம். முழு காரணம் நீங்க தான், நான் கிடையாது. ஏன்னா ஒருத்தர்கிட்ட இருக்க திறமைய தேடி கண்டுபிடிச்சு இந்த பொண்ணு கண்டிப்பா முன்னுக்கு வந்துருவா, அப்படி இந்த பொண்ணுகிட்ட திறமை இருக்கு, எனக்கே தெரியல என்கிட்ட இந்த திறமை இருக்குன்ட்டு அவர் கூப்பிடும்போது அந்த சார் எனக்கு பயமா இருக்கு சார், எனக்கெல்லாம் மாஸ்டர் இல்ல சார், தெரியாது சார், இது இல்லடி மாஸ்டர் பண்ணிடு, எனக்கு தெரியும் உங்ககிட்ட திறமை இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கே என் திறமையை அவர் தான் அறிமுகப்படுத்தினாரு. ஸோ அந்த வகையில நான் கிடையாது, என்ன மாதிரி எத்தனையோ பேர் விதைச்சிருக்காரு. நான் என்னோட எத்தனையோ டான்ஸ் மாஸ்டர்ஸ், இந்த மாதிரி எத்தனையோ ஆக்டர்ஸ் சார் விதைச்சிருக்காரு. அவர் விதைச்ச விதையில முளைச்ச சிறு துளிகள் தான் நாங்கெல்லாம். ஸோ என்னைக்குமே நான் மிஷன் சாருக்கு ரொம்ப நன்றி கடனோட இருப்பேன். அப்புறம் எங்க ராஜனப்பா இன்னைக்கு என்னைக்குமே என்னோட அப்பா ஸ்தானத்திலிருந்து என்ன அவரு இன்னைக்கு வரைக்கும் ஆழ்த்திட்டு இருக்காரு. இறந்த அப்பா இல்லைன்றதை நான் ஃபீல் பண்ணதே இல்லை. என் ராஜனப்பா அந்த அளவுக்கு என்ன பார்த்துப்பாரு. ஸோ அவருக்கு நான் என்னைக்குமே நன்றி கடன் பட்டிருக்கேன். அப்புறம் ராஜனப்பாவோட பிரபுவண்ணா, அவரோட பையன் பிரபுவண்ணா, அவரும் என் சகோதரர், அவருக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். அப்புறம் மேடையில் நான் வந்துட்டு நிறைய டெக்னீஷியன்ஸ் நான் தேங்க்ஸ் சொல்லணும். ஸ்பெஷலி மை கேமராமேன் ஜேசன், அவர் இந்த படத்துக்கு ரொம்ப உழைச்சாரு, அவர் இன்னைக்கு வர முடியல. ஸோ ஜேசனுக்கு பெரிய நன்றி. மற்றும் என் எடிட்டர் கமலக்கண்ணன் சார், அவருக்கு பெரிய நன்றி. ரொம்ப உழைச்சி இந்த படத்தை இந்த அளவுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காரு. ஸோ அப்புறம் மிச்ச எல்லா டெக்னீஷியன்ஸுமே நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸ்பெஷலி மை டைரக்ஷன் டீம், கிளாரா, சரண் சார் அண்ட் விஜய், பிரசன்னா, எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அண்ட் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், என்றைக்குமே வந்துட்டு நான் எப்போ கீழே விழுந்தாலும் என்னை தூக்கி விடுறதுக்குன்னு என் கூட ஒரு 3 பேர் இருப்பாங்க. தட் இஸ் மை வெரி பெஸ்ட் ஃப்ரெண்ட் சக்கரவர்த்தி அண்ட் சந்திரிகா அண்ட் உமா, இவங்க எல்லாருக்குமே நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அப்புறம் யுவி சேது சார், அவர் வந்துட்டு ஒரு நடமாடும் ஸ்கூல். அவர்கிட்ட வந்து நம்ம எப்போ வேணாலும் என்ன வேணாலும் கற்றுக்கலாம். அவர் கூட நடந்துட்டே இருந்தா போதும், நம்ம ஒரு சினிமாவை ஒரு வாக்கிங்ல போய் கத்துட்டு வந்துடலாம். ஸோ நம்ம சினிமாவை கத்துக்கிறதுக்காக தனியாக ஒரு இடத்துக்கு போக வேண்டாம். சார் வாங்க சார் ஒரு வாக்கிங் போகலாம் அப்படின்னா சார் கூட போயிட்டு வரும்போது நம்ம சினிமாவை ஃபுல்லாக படிச்சிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு அழகான ஒரு அற்புதமானவர். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். அப்புறம் எங்க சேகன் சார், சார் சொன்ன மாதிரி நான் யார்கிட்டயுமே பத்திரிக்கையில போடுறேன்லாம் கேட்டுக்கல. பத்திரிக்கையை போட்டுட்டு தான் நான் சாருக்கு சொன்னேன், சார் நான் பத்திரிக்கையில உங்க பேரை போட்டு. அந்த அளவுக்கு எனக்கும் சேகன் சாருக்கு உறவு. ஹலோ, அந்த அளவுக்கு எனக்கும் சேகன் சாருக்கு உறவு. நாங்க கஷ்டப்படும் போது இருந்து கம்பெனியா 2 பேரும் ஒன்னா ஏறி இறங்குறது உண்மை. சரி, அப்புறம் கேக்குதுங்களா? ஹலோ, அப்புறம் என் உடன்பிற சகோதரி சாந்திகா, நவிகா, நவிகா, அப்புறம் என் செல்லக்குட்டி எந்திரிச்சா, அது என்ன குட்டி பொண்ணு கேட்கலையா? ஹலோ ஹலோ. அப்புறம் எங்க குட்டி பொண்ணு அவளை நம்ம வந்து கேட்கலையா? ஹலோ ஹலோ. நான் படத்துல வந்து ஆக்ட் பண்ணும்போது அவங்க ஃபர்ஸ்ட் டைம் இருக்காது, ரொம்ப சீரியஸா நடிச்சிருக்காங்க. அவங்க சீரியஸ் நடிக்கும்போது எங்க சிரிச்சிருப்பா வரும். ஐயோ நாங்க சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணிப்போம். ஐயோ இருந்திருக்கா இல்லையா, நான் வேணா அந்த பக்கம் போயிடுறேன், நீங்க சீக்கிரம் முடிச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வருவேன். அந்த அளவுக்கு அவங்க சீரியஸா நடிச்சிருக்காங்க. அழகு செல்லம், அது ரொம்ப அழகியவர். மை வெரி ஃபேவரட் ஹீரோ மை சந்தோஷ் பிரதாப். அப்புறம் மாதிரி ஒரு உன்னதமான ஆக்டர். ஐயோ அவசரம். நாங்க ஒரு பைலட் டீம் பண்ணோம், அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு பழக்கம் இல்லை. பட் எவ்வளவு கம்ஃபர்டபுள்னா வாஸ் லைக் தட். ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தாரு. அண்ட் ருத்வீர் கேட்கவே வேண்டாம், அவரோட முதல் படம் மாதிரியே கிடையாது, அவ்வளோ அழகா பண்ணாரு. என் உடல் பிறா சகோதரன் என் அண்ணன். என் அண்ணன்கிட்ட நான் போய் கதை சொல்லலாம் கூட பரவாயில்ல, பேமெண்ட் கூட சொல்லலை.
அண்ணன் நான் படம் பண்றேன்னு தான் சொன்னேன். சரிடா தங்கச்சி பேசுமா பண்ணலாம்டா அப்படின்ட்டாரு. கதை கேட்காம கூட ஒத்துப்பாங்க ஆக்டர்ஸ், பேமெண்ட் கேட்பாங்க ஒத்துப்பாங்களா? எங்க அண்ணா ஒத்துப்பாரு. எங்க அண்ணா வந்து எல்லாரையும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒரே மனிதர் எங்க அண்ணன். ஸோ இன்னைக்கு வரைக்கும் நான் எந்த விஷயம் செய்யறதா அண்ணனுக்கு ஃபோன் பண்ண, ஆனா அந்த விஷயம் செய்யணும் நினைச்சுமா நீ நல்லா இருக்குடா பண்ணா பண்ண அண்ணா கூட எப்பயுமே இருப்பேன்டா அப்படின்னு என் தோல் தொட்டி கொடுத்து என்ன ஒரு நாளும் என்ன முன்னேற்றி அந்த மைங்கோப்பின்னா மிகப்பெரிய மிகப்பெரிய நன்றி. அந்த ஸ்பெஷல் ஸ்பீச் அபவுட் மை ஒண்டர்ஃபுல் ஹீரோயின், அவங்களை பத்தி நான் கண்டிப்பா சொல்லியே ஆகணும். பாரதியர் கண்ட பிரிவை பெண் மாதிரி ராஜலதா தேடிட்டு இருக்க ஒரு ஆக்டர். ராஜலதா சொல்ல ஒரு பட்ஜெட்ல ஒரு சூப்பரா உண்மையா மனசார உழைக்கிற ஒரு ஆக்டர் வேணும் அப்படின்னா அதுக்கு நீங்க எல்லா வகையிலயும் ஒரு வேர்ட்ஸ் போட்டு அதுக்கு தன்ஷிகாவை காமிச்சிடலாம். She was like that. தன்ஷிகாவோட ஆக்டிங் பத்தி நம்ம எல்லாருக்கும் தெரியும். தன்ஷிகாவோட ஃபைட்டிங் பத்தி ஆசம் அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவங்களோட டான்ஸ் பியூட்டிஃபுல்லா இருக்கும், அவங்களும் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருப்பாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி அவங்கள பத்தி நான் இந்த இடத்துல தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் என்னன்னா, அவங்க எப்படி ஒரு மனசாட்சிக்கு பயப்படுறாங்க, எப்படி மற்றவங்களோட வழியை தன் வழியா ஏத்துக்கிறாங்க. அப்படி ஒரு அற்புதமான ஒரு ஹியூமன் பீயிங்க வந்துட்டு பார்க்கவே முடியாது. அதுல இந்த படத்துல ஏன்னா எப்பயுமே ப்ரொடியூசர் காசு போட்டா நமக்கு வலிக்காது, ப்ரொடியூசர் காசு தானே நமக்கு வலிக்காது இல்ல, நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம். பட் அந்த ப்ரொடியூசர் காசு 1 hour லேட்டா வந்தா 1 hour அந்த கால் ஷீட்டோட டைமிங் போயிடுது அப்படின்றதுக்காக ஆன் ஸ்பாட் 6:30 இருப்பாங்க. அவங்களால இன்னைக்கு வரைக்கும் ஒரு நாள் கூட ஷூட்டிங் லேட் ஆனதே கிடையாது. அவங்களோட காஸ்டியூம் சேஞ்ச் எந்த ஹீரோயிங்க இன்னைக்கு 15 நிமிஷத்துல காஸ்டியூம் மேக்கப் ஹேர் மாத்திட்டு வருவாங்க, அவங்க மாத்திட்டு வருவாங்க. She will take only 15 minutes. போய் காஸ்டியூம் மாத்தி ஹேர் ட்ரெஸ் மாத்திட்டு ரெஸ்ட்ன்ற பேருக்கே இடம் இருக்காது. அடுத்து நாங்க கேமரா லென்ஸ் மாத்துறதுக்கு அவங்க நினைப்பாங்க, என்ன மாத்திட்டாடா இப்பதான் ரெஸ்ட் இருக்கு நான் நினைச்சேன் பண்ணிக்கலாம்டா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி எல்லாத்துக்கும் மேல ஒரு இன்சிடென்ட் எங்க ஷூட்டிங் நடந்துச்சு. அன்னைக்கு நான் வந்துட்டு ரொம்ப பதறிட்டேன். ஒரு ஃபைட்டு, அந்த ஃபைட்ல வந்துட்டு ஒரு போர்டு எடுத்து ஒரு ஃபைட்டர் மேல அடிக்கணும். அது அடிச்சோன்னா அதுல வந்து ரிவர்ஸ் ஆகி ஒரு ஆணி வந்து அவங்க கண்ணு ரெப்ப, இது சத்தமா நடந்தது, அதோட விஷயம் கூட நான் வீடியோ தரேன். ஒரு ரெப்பை வந்து ஆணி வந்துட்டு இந்த ரெப்பை குத்திடுச்சு. எங்களுக்கு கண்டினியூட்டி ரைட்ல ரத்தம் கொட்டி இருக்கு. அப்படி நாங்கள் ஃபைட்டுக்கு பார்த்தா லெஃப்ட்ல தகுதுன்னு ரத்தம் வந்து எனக்கு புரியல, அடிச்சதே தெரியல. நான் போய் சொல்றேன் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்ல, ஏன் என்னப்பா கண்டினியூட்டி தப்பா போட்டுருக்கீங்க, அந்த பக்கம் தான் அர்த்தம். அவங்க ரொம்ப செட்டில் வந்து சொல்றேன், இல்ல மாஸ்டர் அடிபட்டுச்சு. அடிபட்டு ரத்தம் வருதா என்ன சொல்றீங்க, எதுக்குமே பதட்டம் பட மாட்டாங்க, எதுக்கும் பயப்பட மாட்டாங்க. நான் டென்ஷன் ஆகி இருங்க பாத்துக்கலாம், இருங்க டென்ஷன் ஆகி என்ன ஃபீல் பண்றேன். எனக்கு கை காலம் உதற ஆரம்பிச்சிருச்சு, ரத்தம் நிக்கவே இல்லை. நான் தொடச்சுட்டே இருக்கோம். இன்னைக்கு என்ன பயம், கண்ணில் பட்டுருச்சோ அப்படின்ற பயம். எங்கிருந்து ரத்தம் வருதுன்னே தெரியல, தொடச்சுட்டே இருக்கோம், ரத்தம் வந்துட்டே இருக்கு. சோ அந்த நிமிஷத்துல எனக்கு கை காலம் உதறி அழுகவே ஆரம்பிச்சேன். நான் எனக்கு பக்கத்துல நான் சொல்றேன், ஆம்புலன்ஸ் போன் பண்ணலாம், சார் கூப்பிடுங்க, அருண் சார் கூப்பிடுங்க, அக்கா இருக்கலாம், இதுக்கும் டென்ஷன் ஆகுறீங்க, பதட்டப்படாது, இருங்களுக்கு அந்த ஃபுல்லா கண்ட்ரோல் பண்ணாங்க. அந்த பிளட் வரது கொஞ்சம் ஓரளவு கண்ட்ரோல் பண்ணிட்டு சரி ஓகே கிளம்பிட்டு வாங்க நினைச்சேன். ஓகே சரி கொஞ்சம் கண்ட்ரோல் ஆயிடுச்சு பார்ப்போம், நம்ம ஹாஸ்பிட்டல் கிளம்பிடலாம் பாருங்க. அந்த நிமிஷத்தை சொல்றாங்க, மாஸ்டர் இருங்க மாஸ்டர், இன்னும் ஒரே ஒரு க்ளோஸ் அப் இருக்கு, அதை எடுத்துட்டு அந்த ஃபைட் முடிச்சிடும்ல, இந்த க்ளோஸ் அப்காக நீங்க நாளைக்கு திருப்பி செட்டப் பண்ணா 4 லட்சம் ரூபாய் ஆகும். இருங்க மாஸ்டர் அந்த ஒரு க்ளோஸ் அப் முடிச்சுட்டு போயிடலாம். தன்னோட வழியை ஒரு நிமிஷத்துல யோசிக்காம நாளைக்கு உங்களுக்கு இது செலவாயிடும், இன்னைக்கு இந்த ஷாட்டை முடிச்சிடலாம் அப்படின்னு யாரும் சொல்ல முடியும். சோ ஷீஸ் ரியல் ஹீரோயின். ஷீஸ் வந்துட்டு இன்னும் 10 படம் தனுஷிகா வச்சு நீங்க பண்ணுங்க, அந்த வாய்ப்பு கிடைக்கணும் தெரியல. 10 படம் நீங்க தனுஷிகா வச்சு பண்ணுங்கன்னு சொல்லுவோம். 10 படம் இல்லை 100 படம் கூட தனுஷிகா வச்சு பண்ணுங்க. அந்த அளவுக்கு ஷீஸ் கம்ஃபர்டபுள். நம்ம காஸ்டியூம் பர்ச்சேஸ்ல இருந்து எல்லாமே வருவாங்க. நான் 10,000 ரூபாய் காஸ்டியூம் எடுத்து அவங்க 5,000 ரூபாய் போடுவாங்க. வேணும் மாஸ்டர் போடும் மாஸ்டர். ஸோ அந்த மாதிரி ஒரு தயாரிப்பாளர்களை ஒரு ப்ரொடியூசர்ஸை சேவ் பண்ண நம்ம ஒரு எளிமை கடவுளால படைக்கப்பட்டு ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் நீ போய் சேவ் பண்ணுமா அப்படின்னு சொல்லி ஒரு தேவதாங்க. ஸோ லவ் யூ தனுஷிகா, லவ் யூ ஆல்வேஸ். நீங்களே அப்படி ஒரு அற்புதமான இந்த மேடையில் இருக்க அத்தனை பேருமே எப்படி நான் பத்திரிகையில் பேர் கேட்காம போட்டோம்னா என்னோட ஆக்டர்ஸ் லிஸ்ட்லயும் பேர் கேட்காம தான் போட்டேன். எல்லாருக்குமே அண்ணனுக்குலாம் வாய்ப்பே இல்லை, அண்ணகிட்டதான் போய் சொல்றேன் அண்ணா படம் மாட்டேன்னா சரி தெரிஞ்சுமா ஓகே எப்போ வரணும்னு சொல்றேன் பண்ணிடலாம். அந்த அந்த ஒரு உரிமை, அந்த ஒரு பாசம் எங்க கோபிநாவை தவிர வேற யாரையும் கொடுக்க முடியாது. ஸ்டார்ட்லயும் அப்படின்னா எங்க கோபினா அவ்வளவு ஒரு கம்ஃபர்டபுள் ஆக்டர். உண்மையிலே இந்த உறவுகளை நான் சினிமாவில் எத்தனை வருஷம் சம்பாதிச்சிருக்கேன்றதுதான் உண்மை. என்ன சம்பாதிச்சுன்னு எனக்கு தெரியல.
ஆனா இத்தனை வருஷம் இப்படிப்பட்ட ஒரு உன்னதமான உறவுகளை நான் சம்பாதிச்சிருக்கேன். அதுக்கு கடவுள் கொடுத்த வரம். ரொம்ப 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 நன்றி. அப்புறம் என் பையன் தீபக். தீபக் பத்தி சொல்லணும் அப்படின்னா தீபக் வந்து எனக்கு கிடைச்ச பெரிய வரம். அப்படி ஒரு பிள்ளை எனக்கு கிடைச்சது வந்துட்டு ஒரு அற்புதமான ஒரு வரம். ஏன்னா அவனை பத்தி எல்லாருக்குமே தெரியும். ஒரு பியூட்டிஃபுல் மியூசிக் மட்டும் இல்ல, அவன் ரொம்ப நல்ல பிள்ளை. சோ அந்த பிள்ளைய நல்லபடியா வளர்த்து கொடுக்கறதுக்கு உங்க பொறுப்பு. அப்புறம் இந்த சந்தர்ப்பத்துல நான் வீட்டுல யூஸ்வலா என் ஹஸ்பண்ட் வந்து தேங்க்ஸ் இதெல்லாம் சொன்னதே கிடையாது. பட் இந்த சந்தர்ப்பத்துல நான் அவருக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ சோ மச். எனக்கு பின்னாடி இருந்து இவ்வளவு தூரம் எனக்கு அழைச்சிருக்கு. அந்த என்டையர் டீம் ஏஜே தேங்க்ஸ். அண்ட் யாராச்சும் மிஸ் பண்ணிருந்தா சார்லஸ் தேங்க்ஸ். எல்லாருக்கும் சரண் சார் தேங்க்ஸ், கிளாரி தேங்க்ஸ், எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் எங்க டிசைனர் மகேஸ்வரி அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எல்லாரும் வந்திருந்தீங்க.